ட்ரூ பாண்டு பேர் இருந்தால் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் என்ன, அவுட்டர் மோஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், அந்த இன்கமிங் குரூப் வந்து நமக்கு எப்படி அக்குப்பை ஆகும், எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூ பாண்டு பேரில் பார்க்கலாம். ட்ரூ பாண்டு பேர் மட்டும் இருந்ததுன்னா அதோட ஷேப் நமக்கு என்ன வரும் அப்படின்னா லீனியர் ஷேப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பெர்லியம் டைஹைட்ரேட் அண்ட் CO2 மாலிகுல். ஓகே, ஸோ பெர்லியம் டைஹைட்ரேட்டில் பார்க்கும்போது ஸோ சென்ட்ரல் ஆட்டம் இஸ் த பெர்லியம். ஸோ ஓகே, ஸோ அப்போ பெர்லியத்தோட அட்டாமிக் நம்பர் இஸ் த 4. ஸோ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஆஃப் த பெர்லியம் இஸ் 1s2 2s2. ஸோ அப்போ பெர்லியம்ல பார்க்கும்போது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ பெர்லியம் என்ன பண்ணும், 2 எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணும். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் இஸ் த மோனோவேலண்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஹைட்ரஜன் என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன்ல உள்ள ஒரு எலக்ட்ரானும் பெர்லியம்ல உள்ள ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து கம்பைன் ஆகி ஒன் ஆஃப் த பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். சிமிலர் வே அனதர் ஹைட்ரஜனும் அப்படின்னா பெர்லியம்ல உள்ள அனதர் எலக்ட்ரான் கூட கம்பைன் பண்ணும். ஓகே, ஸோ இப்படி கம்பைன் பண்ணி வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 2 பாண்டு பேர். ஸோ ஒரு பாண்டு பேர்னா என்னது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2 பாண்டு பேர் மீன்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ். ஓகே, 2 from the பெர்லியம் ஆட்டம், 2 from the hydrogen molecule. ஓகே, ஸோ இப்படிதான் நமக்கு என்னன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் பேசிக்கா உள்ளது. ஸோ பெர்லியம்ல உள்ள 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஆல்சோ தி ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது நமக்கு பெர்லியம் டைஹைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா லீனியர் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். So second example is the carbon dioxide. Carbon dioxide central atom is the carbon. So carbon oda atomic number என்ன 1s2 2s2 2p2. Okay, so அப்ப valence electron எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 4 electrons வந்து இருக்கும். அப்போ 4 electrons வந்து ஷேர் பண்ணும். Okay, here oxygen is the divalent element. Okay, so pi electrons என்ன பண்ணும் அப்படின்னா oxygen atom ஷேர் பண்ணும். So அப்படி ஷேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா linear structure வந்து கிடைக்கும். ஸோ டெஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 பாண்டு பேர் பிளஸ் 1 அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தா அதோட ஷேப் நமக்கு என்ன வரும் அப்படின்னா பெண்டு ஷேப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் NO2. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நைட்ரஜன் இஸ் த central atom, oxygen is a side atom. So ஒவ்வொரு oxygen என்ன பண்ணும், இட்ஸ் divalent element. divalent element பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணும், 2 pi, one of the pi electrons டோனார் பண்ணும். ஓகே, ஸோ நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 7. ஸோ 1s2 2s2 2p3. ஸோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும் அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ 1 2 3 4 and 5. ஓகே, ஸோ இங்க 4 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து என்னது அக்குப்பை பண்ணிக்கிறது. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, ஒன்லி 1 எலக்ட்ரான்ஸ்க்கு. ஸோ தட் இஸ் கால்ட் தி 1 அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தனா அதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன கிடைக்குது,